காலை நேரத்திலும் கூட கர்த்தாவே, இந்த ஓய்வு நாளிலும் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே, இந்த சிறிய பாலூர் என்ற கிராமத்திலிருந்து ஆந்திர மாநிலம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கடப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் அருகிலே பிரிவேந்திரா இந்த பட்டணத்திலிருந்து 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற இந்த பாலூர் கிராமத்துல நீ நடத்திட்டு வருகிற பெரிய பெரிய காரியங்களுக்காக ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்ப ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்கள் நான் செய்கிறேன்னு சொல்லி யோபு 9:10 இந்த கிராமத்துல அப்பா கடைசி கால எழுப்புவதற்காக நீ நடத்திட்டுக் கொண்டிருக்கிற மகிமையான ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளும் கூட என் தேவன் சொல்லுவதையே சொல்வேன் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உலகத்துக்கு நீ இதை வெளிப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். பூமியில் உள்ள ஒவ்வொருவருக்கும் இந்த செய்தி போய் சேர்வதாக. கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்த பெரிய பெரிய ரகசியங்களை, கடைசி கால எழுப்புவதின் ரகசியங்களை ஆண்டவரே, கடைசி காலத்தில் கற்றுக் கொண்டு வருகிற எழுப்புவதின் காரியங்களை குறித்து பரிசுத்த ஆவியானவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக எல்லாவற்றையும் வேத வசனத்தின்படி அதிலுள்ள ரகசியங்களை வெளிப்படுத்தி உலகத்திற்கு மகிமையான எடுப்புகளை கொண்டு வருவதற்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். இந்த நாளும் ஆவியானவர்கள் மத்தியிலே பேசுவீராக. பேசுகிறவர்கள் நீங்களும் உங்களுக்கு ஆவியானவரை பேசுவார் என்ற வார்த்தையின்படி நீரே பேசி மகிமை உமக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா சிங்காசனத்தில் அமர்ந்து இந்த ஊழியம் செய்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாவதாக. மகிமை செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில். இந்த நிகழ்ச்சி உங்கள் பாதங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்திலும் கூட என் தேவன் சொல்லுவதையே சொல்வேன் என்ற நிகழ்ச்சி மூலமாக பூமியில் உள்ள ஒவ்வொருவரையும் நாங்கள் சந்திக்கிறோம். ஆந்திர மாநிலம் ஒய்எஸ்ஆர் கடப்பா என்று சொல்லப்படுகிற இந்த கடப்பா டிஸ்ட்ரிக்ட்ல புலிவேந்தா இந்த பட்டணத்துக்கு அருகில் 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது சிறிய கிராமம் பாலூர். இந்த பாலூர் என்ற கிராமம் உலகத்துக்கு மறைக்கப்பட்டிருந்தாலும் உலகம் முழுவதும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பெரிய ரகசியம் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சிங்காசனம் போட்டு அமர்ந்திருந்து ஆவியானவராக சகரியா 6:13 படி கர்த்தர் ஊழியம் செய்கிறார். நாங்கள் எல்லாம் கர்த்தருக்கு ஒரு உடன் ஊழியக்காரர்களாக இருந்து கர்த்தர் சொல்வதை செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் கடந்த 4 வருடங்களாக இந்த கிராமத்தில மூர்க்கமான பயங்கரமான முரட்டாட்டமுள்ள ஜனங்கள் மத்தியில ஏசாயா 65:1-2 படி முரட்டாட்டமுள்ள ஜனங்கள் மத்தியில நாளெல்லாம் தம் கரத்தை நீட்டி இந்த ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். இங்கிருந்து உலகத்திற்கு எழுப்புதல் கொண்டு வரும்படியாக வெளிப்படுத்தின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்துல இருக்கிற முத்திரை போடப்பட்டிருக்க அந்த சிறு புஸ்தகத்துல ரகசியங்களை வெளிப்படுத்தி இந்த உலகத்திற்கு எழுப்புதலை கொண்டு வருகிறார். அது ஒரு வாலிபர் எழுப்புதல் என்று கர்த்தர் தீர்க்கதரிசனமாக பேசியிருக்கிறார். இங்கு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் அபிஷேகிக்கிறார். அப்படியாக இந்த ஊழியத்தின் மூலமாக இந்த இயேசு பிரசன்னம் வாலிபர் தீர்க்கதரிசன ஊழியத்தின் மூலமாக ஒவ்வொருவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். ஒரு பாடல் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Thank you, Lord. Thank you, Holy Spirit, mighty Lord. Shalaraba, Zuralarabha, Varurabusha, Shalara. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். காலை நேரத்திலும் கூட மகிமை மாட்சிமை நிறைந்த தேவன் சகரியா 6:13 படி சிங்காசனம் போட்டு அமர்ந்திருந்தது கடைசி கால எழுப்புதலை தேவனை கொண்டு வருகிறார். இந்த சிறிய சபையிலிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாவதாக. Thank you, Lord. Wonderful Holy Spirit. உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே பாரினில் மடங்கிடுதே.
உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை உண்டாவதா. ஒருவர் நம்ம அருகில் சகோதரர் மோசஸ் ராஜேஷ் அவர்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில செய்திக்காக, தீர்க்க தரிசனங்களுக்காக, வெளிப்பாடுகளுக்காக ஜெபிப்பார்கள். பிதாவே நல்ல காலைகளில் கூட தகவலே நிகழ்ச்சியை கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். என் தேவன் சொல்வதை சொல்லுவோம். நிகழ்ச்சியை கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்தாவே வாசோடு பேசுவதை சொல்லிக்கிறேன். தகவலை பார்க்கிறவர்களுக்கு இதயத்தில் ஒரு எழுப்பில் உண்டாமல் சொல்லிக்கிறோம். நீங்கள் ரகசியங்களை வெளிப்படுத்தணும்னு சொல்லுகிறேன். கர்த்தாவே எழுப்பலை குறித்து பேசுங்க ஆண்டுகிறேன். தகவலை கடைசி நாட்களில் நடக்கும் போது எழுப்பலை குறித்து அநேக வகைகளை வெளிப்படுத்தி பிள்ளைகளுக்கு நீ எழுப்பலை உண்டாக்கும்படி சொல்லிக்கிறோம். நேரத்தில் கருத்தை ஒப்புக்கொள்வதும் நீங்கள் நடக்கும்படி இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே. இது நன்றாக அறிவீர்கள். கர்த்தர் கடந்த நாட்களிலே போன வாரத்திலே சொன்ன செய்தி, முன்பு வாரத்திலே சொன்ன செய்தி, தீர்க்க தரிசனங்கள், வெளிப்பாடுகள் எல்லாம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியா. அல்லேலூயா. இந்த உலகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் 2000 வருடங்களுக்கு முன்பாக துவங்கப்பட்ட முன்பாகவே தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியில தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க ஆரம்பித்து விட்டார். அல்லேலூயா. ஆதி காலம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தேவனுடைய தூதர்களை கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்து வந்து கொண்டிருக்கிறார் என்ற ஒரு பெரிய ரகசியத்தை இந்த சிறிய ஊழியத்திலிருந்து கர்த்தர் வெளிப்படுத்தினார். அதை குறித்து வெளிப்படுத்தின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது போல, பலமுள்ள ஒரு தூதன் பரலோகத்திலிருந்து வானத்திலிருந்து இறங்கி வருகிறார். அவர் கையிலே திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் இருக்கிறது என்று எழுது. அதிலே எழுதப்பட்டிருக்கிற காரியங்களை எழுத வேண்டாம், முத்திரை போடுங்கள் என்று அப்போது ஆண்டவர் சொன்னதாக கேட்டு, அதை கேட்டு யோவான், அப்போஸ்தலனாகிய யோவான் அது முத்திரை போட்டார். வெளிப்பட்ட சுவிசேஷத்துல அதை எழுதவில்லை. அந்த சிறு புஸ்தகத்திலே ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறது. அதை குறித்து 6ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த கடைசி எக்காலம் ஊதப்பட போகிற 7ஆம் தூதனுடைய நாட்கள் நடைபெறும் நாட்களே அவன் எக்காலம் ஊத போகிற போது இந்த தேவ ரகசியம் நிறைவேறும் என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. இந்த கடைசி காலத்திலே தேவனுடைய வருகை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை அதி சமீபமா இருக்கிறது. அந்த நேரத்திலே, அந்த காலத்திலே எக்காலம் ஊத போகிற போது ஒரு தேவனுடைய ரகசியம் பூமியிலே வெளிப்படுத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. அந்த தேவனுடைய ரகசியம் நிறைவேற்றப்பட வேண்டும். அல்லேலூயா. இது ரெண்டுமே கர்த்தர் அந்த சிறு புஸ்தகமாகிய பரிசுத்த புஸ்தகம் என்று சொல்லப்படுகிற அந்த பலமுள்ள வேறொரு தூதன் கையில் இருக்கிற அந்த சிறு புஸ்தகத்திலே கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை எழுதி வைத்திருக்கிறார். இந்த பூமியில இதுவரை நடந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று கர்த்தர் எப்படியெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி கொண்டு வந்தார், அதற்காக யாரெல்லாம் பயன்படுத்தினார், அதற்காக அவர் அனுப்பின தேவனுடைய தூதர்களை குறித்து கர்த்தர் எழுதியிருக்கிறார். இதெல்லாம் கடந்த வாரத்தில் பார்த்தோம். 2 விதமான தூதர்களை குறித்து பார்த்தோம். முதலாவதாக தேவ தூதர்கள் நாம் அறிந்தது ஒன்றே. நம்ம அனைவருக்கும் தெரியும், வேதத்தில் அநேக இடங்கள் எழுதப்பட்டிருக்கிறது தேவ தூதர்களை குறித்து. ஆனால் என் தூதன் என்றும் தேவனுடைய தூதர்கள் என்றும் அங்கு எழுதப்பட்டிருக்கிற காரியங்களை நாம் பார்க்கிறோம். அங்கு லூக்கா சுவிசேஷத்தை பார்க்கும் போது அங்கு ஒரு ஸ்திரீ காணாமல் போன வெள்ளிக்காசை அதை வீட்டை பெருக்கி சுத்தம் பண்ணி அதை கண்டுபிடித்த உடனே அவள் அந்த தேவனுடைய தூதர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய தூதர்கள் மத்தியில் அவர் சந்தோஷப்பட்டாராம். தேவ தூதர்கள் அல்ல, அங்கு எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை சொல்லுகிறது தேவனுடைய தூதர்கள். ஹல்லேலூயா. சபை அந்த ஸ்திரீக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது, மாடலாக இருக்கிறது. காணாமல் போன வெள்ளிக்காசு சபையில் இருக்கிற பிள்ளைகள் அங்கு யார் மத்தியில சந்தோஷப்பட்டாரலாம்? தேவனுடைய தூதர்கள் மத்தியில். தேவனுடைய தூதர்கள் ஊழியம் பரலோகத்திலிருந்து தேவனுடைய தூதர்கள் அனுப்பப்பட்டு பூமியிலே அவர்கள் வந்து தேவனுடைய ராஜ்யத்தை உண்மையாக ஸ்தாபித்திருக்கிறார்கள். அல்லேலூயா. அதற்கு சாட்சியாக தான் கர்த்தர் சொன்ன அந்த யோவான் ஸ்நானன். யோவான் ஸ்நானனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அவனை என் தூதன், மல்கியா 3ஆம் அதிகாரம் சொல்கிறது, என் தூதனை நான் அனுப்புவேன், அவன் எனக்கு முன்பாக சென்று வழிகளை ஆயத்தம் பண்ணுவான் என்று இது இருக்கிற பிரகாரம் இவனே என்று சொல்லி யோவான் ஸ்நானனை கர்த்தர் அறிமுகப்படுத்தினார்.
இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஞானஸ்நானம் கொடுக்கும்படியாக அனுப்பப்பட்ட என் தூதன் என்று சொல்லப்பட்ட இந்த யோவான் ஸ்நானத்தை குறித்து கடந்த 2 வாரங்களாக நாம் அநேக காரியங்களை தியானித்தோம். இந்த யோவான் ஸ்நானங்கள் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவன் என்று பார்த்தோம். இந்த எலியாவின் ஆவியும் பலமும் உடையவன் கர்த்தர் சொல்லுகிறார், மறுரூப மலையிலே பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த அந்த எலியாவும் அந்த மோசேவும் அங்கு பரலோகத்திலிருந்து வந்து இயேசு கிறிஸ்துவோடு மறுரூப மலையில பேசுகிறார். அப்போது அவர் சீசனில் இறங்கி வரும்போது சொல்லுகிறார், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசும்போது எலியா முந்தி வர வேண்டும் என்று எழுதியிருக்கிறது எப்படி ஆண்டவரேன்னு கேட்கும்போது எலியா வந்து தன்னுடைய ஊழியத்தை முடித்து விட்டான் என்று சொன்னார். அந்த எலியாவை குறித்து மேலும் சொல்லும் போது யோவான் ஸ்நானன் தான் அந்த எலியான்னு சொல்லி கர்த்தர் அந்த ரகசியத்தை உடைக்கிறார். யோவான் ஸ்நானன் தான் எலியாவா? அப்போ எலியா பூமிக்கு வந்து ஊழியம் செய்தாரா? ஆம், செய்தார். எலியா ஒரு மறுச்செல்வம் எடுத்து யோவான் ஸ்நானனாக பூமிக்கு வந்து ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டினார். அவன் செய்த பெரிய ஊழியம் என்னவென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பூமிக்கு வெளிப்படுத்தினார். அதை குறித்து தான் இந்த நாளும் கூட மேற்கொண்டு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. கடந்த வாரங்களில் இதெல்லாம் நாம் தியானித்தோம். கடந்த 8 எபிசோட்ல நீங்க பார்க்கும்போது அநேக ரகசியங்கள் கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆவியான சொல்லியிருக்கிற காரியங்கள் என் தேவன் சொல்லுவதையே சொல்வேன் என்ற இந்த நிகழ்ச்சியிலே உலகம் முழுவதுக்கும் கர்த்தர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். தமிழ் மக்களுக்கு மாத்திரமல்ல, உலகம் அனைத்திற்கும் இந்த ரகசியம் சீக்கிரத்திலே வெளிப்பட போகிறது. இந்த சிறிய கிராமத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சகரியா 6:13 படி சிங்காசனம் போட்டு அமர்ந்து கடைசி கால எழுப்புவதற்காக அவரே ஆலயத்தை கட்டி கொண்டிருக்கிறார். அவரே சிங்காசனத்திலே ராஜாதி ராஜாவாக உட்கார்ந்து இருக்கிறார். அவரே பரிசுத்த ஆவியானவராக ஆசாரிய ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கு எல்லா காரியங்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசி எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாரத்திலும் கூட நாம் சில காரியங்களை பார்க்க போகிறோம். நாம் வாசிப்போம். இப்போதும் கூட ஏசாயா 40ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிப்போம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக இந்த யோவான் ஸ்நானனை குறித்து என்ன கர்த்தர் சொன்னார் என்று பார்ப்போம். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்திர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள், நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும் பலமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் கொன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடுமுரடானவை சமமாக்கப்படும் என்றார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்று தீர்க்கதரிசியாகிய ஏசாயா மூலம் கர்த்தர் சொன்னதை யோவான் ஸ்நானன் மூலமா கர்த்தர் நிறைவேற்றினார். இதை குறித்து ஆண்டவரே நம்மளுக்கு பேசியிருக்கிறார். அவர் இவன்தான் என்று சொல்லி இருக்கிறார். இங்கு நாம் பார்க்கிற ஒரு காரியம் என்றால், இந்த தேவனுடைய தூதர்கள் தேவதூதர்கள் குறித்து நாம் அனைவரும் தெரியும். லூக்கா 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அநேக செய்திகளை கொண்டு வந்த தேவதூதர்கள் உண்டு. காபிரியேல் தூதன் வந்து மரியாளோடு பேசுகிறார், யோசேப்போடு பேசுகிறார், அங்கு சகரியாவோடு பேசுகிறார். இப்படியாக கர்த்தர் எல்லாவற்றிலும் தேவதூதர்களை பயன்படுத்தி அவர்கள் செய்திகளை கொண்டு வந்தார்கள், மெசஞ்சர்களாக வந்தார்கள். ஆனால் இந்த தேவனுடைய தூதர்கள் என்பவர்கள் நம்மை போல சாதாரண மனிதர்கள். ஹல்லேலூயா. இந்த மனிதர்களை குறித்து கர்த்தர் சொன்ன காரியங்களை கடந்த வாரங்களில் தியானித்தோம். இவர்கள் மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது போல, மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் மத்தேயு சுவிசேஷம் 19 வாசிக்கும் போது அங்க 11ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது நாம் பார்க்கிறோம், அதற்கு அவர் வரம் பெற்றவர்களே தவிர மற்றவர்கள் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதாவது திருமணம் செய்யாமல் இருப்பது நல்லது என்று சீசர்கள் சொல்லுகிறார்கள். அப்போது ஆண்டவர் சொல்லுகிறார், வரம் பெற்றவர்களே தவிர இந்த வசனத்தை மற்றவர்கள் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏனெனில் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, தாயின் வயிற்றிலிருந்து அன்னகர்களாய் பிறந்தவர்களும் உண்டு, மனுஷர்களால் அன்னகர்களாக்கப்பட்டவர்களும் உண்டு, பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னகர்களாக்கி கொண்டவர்கள். ஹல்லேலூயா. இதை ஏற்றுக்கொள்ள வல்லவன் ஏற்றுக்கொள்ள கடவன் என்று கர்த்தர் சொல்கிறார். இங்கு 3வது ஒரு கேட்டகரி பார்க்கிறோம். பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னகர்களாக்கி கொண்டவர்கள். ஹல்லேலூயா. அவர்கள் தான் தூதர். பூமியிலே சாதாரண மனிதர்களாய் பிறந்த இவர்களை கர்த்தர் ஒரு வரம் கொடுத்தார், ஒரு விசேஷித்த வரம்.
என்ன வரம் என்றால் வெளிப்பட்ட சுவிசேஷம் 14:4 சொல்லுகிறது, இவர்கள் ஸ்திரீகளாலே கரைப்படாதவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கு சென்றாலும் அவர்களோடு செல்லுகிறவர்கள் இருக்கிறவர்கள் இவர்களே என்று கர்த்தர் யாரை குறித்து பேசினார் என்றால் இந்த வரம் பெற்றவர்களை குறித்து பேசினார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. இந்த கடைசி கால எழுப்புதலுக்காக கர்த்தர் இந்த ரகசியத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். தேவனுடைய தூதர்கள் என்பவர்கள் யார் என்று பார்க்கும்போது, பூமியில நம்மை போல சாதாரணமாக பிறந்து கர்த்தருடைய வரத்தை பெற்று அவர்கள் திருமணம் செய்து கொள்ளாமல் கர்த்தருக்காகவே வாலிபர்களாய் ஜீவித்து கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டி கர்த்தருக்கு ஊழியம் செய்து பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் அவர்கள் தங்களை அன்னகர்களாக்கி கொண்டவர்களும் உண்டு என்று சொல்கிற இந்த வார்த்தை தான் தேவனுடைய தூதர்களை உருவாக்கியது. ஹல்லேலூயா. இவர்கள் பூமியில பரிசுத்தமாய் வாழ்ந்த பரிசுத்தவான்கள், கர்த்தருக்காக தேவனுடைய ராஜ்யத்துக்காக ஓடினவர்கள், கர்த்தருக்காக பயங்கரமாக ஊழியம் செய்தவர்கள், கர்த்தருக்காக இரத்த சாட்சியை மரித்தவர்கள் கூட உண்டு. இவர்கள் மறுபடியும் பரலோகத்தில் சென்றவுடனே ஜெயம் கொண்ட இந்த வாலிபர்களை கர்த்தர் பரலோகத்திலே வைத்துக் கொள்ளாமல் இவர்களை மறுபடியும் தம்முடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக பூமிக்கு அனுப்பினார். ஹல்லேலூயா. அதற்கு தான் எலியா சாட்சியா இருக்கிறார். யோவான் ஸ்நானகனை குறித்து கர்த்தர் சொல்லும் போது, எலியா மறுஜன்மம் எடுத்து பூமிக்கு வந்து யோவான் ஸ்நானனாக ஊழியம் செய்தான் என்று நாம் தியானித்தோம். இப்படியாக இந்த நாளிலும் கூட நாம் பார்க்க போகிற காரியம் இதிலே கர்த்தராகிய தேவன் சொன்ன சாட்சியை பார்த்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த யோவானை குறித்து என்ன சாட்சி சொன்னார் என்று பார்த்தோம். இந்த நாளிலும் கூட ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் இந்த தேவனுடைய தூதர்கள் குறித்து என்ன சாட்சி சொன்னார் என்று சில காரியங்களை நாம் தியானித்து முன் செல்வோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. லூக்கா என்ன சுவிசேஷம் எடுத்துக்கொள்வோம். லூக்கா என்ன சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம் நிறைவேறி இந்த யோவான் ஸ்நானன் சகரியாவின் குமாரனாக பிறந்த போது அங்கு 67ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருடைய தகப்பனாகிய சகரியா பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனமாக என்று எழுதியிருக்கிறது. அந்த யோவானுடைய தகப்பனாகிய சகரியா பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனம் பேசினார். அவர் பேசின ஒரு காரியம் நாம் வாசிப்போம், சீக்கிரமா வாசிக்கும்படியாக 76ஆம் வசனம் முன் செல்வோம். 76ஆம் வசனம் சொல்லுகிறது, நீயோ பாலகனே உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி எனப்படுவாய். ஹல்லேலூயா. முதலாவது தூதருடைய அழைப்பு, முதலாவது இந்த தூதருடைய அழைப்பை குறித்து பரிசுத்த ஆவியானவர் இங்கு வெளிப்படுத்துகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன சாட்சியை குறித்து கடந்த வாரங்களை தியானித்தோம். யோவானை குறித்து மற்றொரு சொன்ன சாட்சியை தியானித்தோம். இந்த நாளும் கூட பரிசுத்த ஆவியானவர் என்ன சாட்சி சொன்னார் என்று பார்க்கும்போது, நீயோ பாலகனே உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி என்று அழைக்கப்படுவாய். தீர்க்கதரிசிக்குள்ளே மிகவும் பெரியவன் இவன் தான் என்று இயேசு சொன்னார். உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி, ஒரு தேவனுடைய தூதன் என்பவன், அவன் இந்த பூமியில வந்து சாதாரண மனுஷனாய் பிறந்து கர்த்தருக்காக வாலிபனாகவே இருந்து திருமணம் செய்து கொள்ளாமல் ஸ்திரீகளால் கரைப்படாமல் ஆண்டவருக்காக வாழ்ந்து தன்னுடைய ஊழியத்தை முடித்து பரலோக ராஜ்யத்துக்காக தம்முடைய ஊழியத்தை முடித்து பரலோகம் சென்றவனை கர்த்தர் மறுஜென்மம் கொடுத்து பூமியில, அதாவது ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்திற்கு அடைவது மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியா அதே பேரோடு வர முடியாது, அதே சரீரத்தோடு வர முடியாது என்பதனால் அவனுக்கு எலியா ஒரு முறை அவன் பூமியிலே வாழ்ந்து பரலோகம் சென்றவன். அவனை மறுபடியும் கர்த்தர் என்ன செய்தார் என்றால், அந்த எலியாவின் ஆவியும் எலியாவின் பலத்தையும் உடையவனாய் யோவான் ஸ்நானகனை மறுஜென்மம் கொடுத்து பூமிக்கு அனுப்பினார். ஹல்லேலூயா. இவனை எதற்கு அனுப்பினார் என்றால், முக்கியமான ஊழியங்கள் அவனுடைய ஊழியத்தை குறித்து சொல்லுகிறது. வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், உன்னதமானோட தீர்க்கதரிசி என்று எண்ணப்படுவாய். ஹல்லேலூயா. என்ன உன்னதமானோட தீர்க்கதரிசி என்று எண்ணப்படுவாய் என்று சொன்னதுக்கு பெரிய ஒரு ரகசியம் என்னவென்றால், இந்த யோவான் ஸ்நானகன் வளமுள்ள வேறொரு தூதன். இவனை குறித்து யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான். இவர்கள் தேவனாலே அனுப்பப்பட்டார்கள். பூமியில மனுஷ இச்சையின்படியோ வேறு ஒரு காரியத்தின்படியோ அவர் பிறக்கவில்லை. தேவன் முன் குறித்து பரலோகத்துக்கு வந்த வாலிபர்களை மறுபடியும் பூமிக்கு அனுப்பினார். ஹல்லேலூயா. இந்த எலியா வாலிபன் ஸ்திரீகளாலே கரைப்படாதவன், கர்த்தருக்காக தன்னை ஒப்பு கொடுத்தவன், அக்னி ஊழியக்காரன். பூமியில அவன் செய்த ஊழியம் பழைய ஏற்பாடெல்லாம் பார்க்கிறோம் ராஜாக்கள் புஸ்தகங்கள்ல. இப்படி வளமான ஒரு வளமையான அக்னி ஊழியக்காரனை கர்த்தர் தமக்காக பூமிக்கு அனுப்பினார். எதற்காக அனுப்பினார் என்று பார்க்கும்போது முதலாவது சொல்லுகிறது, தூதனுடைய அழைப்பை குறித்து ஆவியானவர் சொல்லுகிறார், உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி என்று அழைக்கப்படுவார். இவன் சொன்ன பெரிய தீர்க்கதரிசனம் என்னவென்றால், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து செல்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தார். ஹல்லேலூயா.
இந்த பூமியில யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்தார். ஆனால் அவரை உலகத்திற்கு தீர்க்கதரிசி மூலமாக, யோவான் ஸ்நானன் என்ற பெரிய தீர்க்கதரிசி மூலமாக உலகத்திற்கு கர்த்தர் இந்த தீர்க்கதரிசியின் வாயிலில் தான் வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. உலகத்தின் பாவத்தையே சுமந்து செல்கிற தேவனுடைய ஆட்டுக்குட்டி, தேவ ஆட்டுக்குட்டி இயேசு என்று தீர்க்க தரிசனம் உரைத்தான். அது அப்படியே பூமியில நிறைவேறியது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். அதனால்தான் கர்த்தர் சொல்லுகிறார், ஆவியானவர் இங்கு பேசுகிற காரியம், உன்னதமானோட தீர்க்கதரிசி எனப்படுவாய். அடுத்தபடியாக தூதருடைய அழைப்பை குறித்து பார்க்கும்போது, தூதருடைய முதல் அழைப்பு என்னவென்றால், இவர்கள் தூதர்கள் அனைவருமே தேவனுடைய உன்னதமான தீர்க்கதரிசிகளாய் இருந்தார்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய தூதர்கள் சாதாரணமாக பூமிக்கு வந்து ஏதோ ஒரு சாதாரண ஊழியத்தை செய்துவிட்டு போகவில்லை. உன்னதமான தீர்க்கதரிசியா இருந்தார்கள். அவர் பேசுறதெல்லாம் உன்னதமானவர் உள்ளிருந்து பேசினார். எந்த தீர்க்க தரிசனமாக இருந்தாலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த ரகசியங்கள் எல்லாமே கர்த்தராகிய தேவன் பரிசுத்த ஆவியான அருளுக்குள் இருந்து அப்படியே நடக்க போவதை பேசினார்கள். அது அப்படியே பூமியிலே நிறைவேறி இருக்கிறது. அதற்கு பரிசுத்த வேதாகமம் சாட்சியா இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போது நாம் பார்க்கும்போது அந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற இன்னொரு பகுதி என்ன சொல்கிறது என்றால், உன்னதமானோட தீர்க்கதரிசி என்னப்படுவாய், நீ கர்த்தருக்கு வழிகளை ஆயத்தம் பண்ணவும். அல்லேலூயா. கர்த்தருக்கு வழிகளை ஆயத்தம் பண்ணவும். இதற்கு இன்னும் விரிவாக சொல்ல வேண்டும் என்றால், கர்த்தர் தம்முடைய வருகைக்கு வழிகளை ஆயத்தம் பண்ணும்படி. அல்லேலூயா. தூதர்கள், தேவனுடைய தூதர்கள் எதற்கு அனுப்பப்பட்டார்கள் என்றால், தேவனாகிய கர்த்தருக்கு அவருடைய வழிகளை, வருகைக்கு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமிக்கு வருவதற்கு வழியை ஆயத்த பண்ணினார். அதுபோல்தான் தூதர்கள் அனுப்பப்பட்டது முக்கிய நோக்கமே. தேவனுடைய தூதர்கள் சாதாரண தூதர்கள் அல்ல, இவர்கள் தேவனுடைய தூதர்கள். அதை குறித்து நாம் கடந்த எபிசோட்ல பார்த்தோம். தேவ தூதர்கள் இறக்கைகள் உள்ளவர்கள். இவர்கள் பறந்து வருவார்கள், கர்த்தருடைய செய்தியை சொல்லுவார்கள், இவர்கள் போய்விடுவார்கள். இவர் தேவனுடைய பணிவிடைக்காரர்கள். ஆனால் இந்த தேவனுடைய தூதர்கள் மனுஷர்கள், பூமியிலே கர்த்தருக்காக வாழ்ந்து பிரகாசித்து கர்த்தருக்காகவே திருமணம் செய்து கொள்ளாமல் அந்த பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் மரம் பெற்று அன்னவர்களாய் வாழ்ந்து ஸ்ரீகளாலே கரைப்படாமல் பரலோகத்துக்கு மறுபடியும் வந்தவர்களை, ஜெயம் கொண்ட பரிசுத்தவான்களை கர்த்தர் மறுபடியும் பூமிக்கு அனுப்பி தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்தார். அவர் எளிதாக பயன்படுத்துவதற்காக இந்த ஊழியத்தை துவக்கினார் என்று எங்களுக்கு சொன்னார். ஹல்லேலூயா. அதாவது பூமியிலே தம்முடைய சித்தத்தை செய்யும்படியாக பரலோகத்துக்கு வந்து ஜெயம் கொண்ட தூதர்களாலே ஈஸியாக என்னால தொடர்பு கொள்ள முடியும். இவர்கள் பரலோகத்தில் என்னை ஆராதித்தவர்கள் சாதாரண மனிதர்கள் தான். பூமிக்கு வந்த பின்பும் இவர் பாவத்தில் தான் பிறக்கிறார்கள். இவர்களுக்குள்ளே பாவ சுபாவங்கள் உண்டு. ஆனால் மரணத்துக்கு ஏதுவான பாவத்தை இவர்கள் ஒருபோதும் செய்ய மாட்டார்கள். ஏனெனில் இவர்களுடைய முழு பொறுப்பும் நான் எடுத்துக் கொண்டிருக்கிறேன். இந்த தேவனுடைய தூதர்கள் மறுஜென்மம் பெற்று பூமிக்கு வந்த பின்பாக இவருடைய எல்லா நடக்கையும் பரலோகம் கவனித்துக் கொண்டே இருக்கிறது. எந்த தவறான வழியிலும் இவர்கள் போக முடியாது. பாவத்தில் விழுந்து போய் மறுபடியும் அவர் நரகத்துக்கு போக முடியாது. ஏனெனில் பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட தேவனுடைய தூதர்கள் இவர்கள் அனைவரும் மறுபடியும் பரலோகத்திலே வரக்கூடியவர்கள். இவர்கள் தேவனுடைய சித்தத்தை செய்து முடித்து விட்டு வர வேண்டும். அதற்காக இவர்களை எப்போதும் நான் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறேன் என்று கர்த்தர் இந்த செய்தியில எங்களுக்கு அநேக முறை தீர்க்கதரிசனமாக பேசும்போது சொல்லியிருக்கிறேன். இந்த பரிசுத்த புஸ்தகத்தை இதெல்லாம் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். ஒரு நாட்டில் இதெல்லாம் நாம் வாசிக்க போகிறோம். கர்த்தர் வசனத்தை கொண்டு பரிசுத்த புஸ்தகத்தை எழுதி கொண்டு இருக்கிறார். இங்கு கூட பார்க்கும்போது கர்த்தருக்கு வழிகளை ஆயத்தம் பண்ணும்படி. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு வழி என்று சொல்லும் போது இங்கு யோவான் ஸ்நானன் என்ன செய்தான் என்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு, அவருடைய முதலாம் வருகைக்கு வழியை ஆயத்தம் பண்ணினான். ஹல்லேலூயா. அதற்காக ஆண்டவர் இந்த பூமியிலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியக்காரர்களை பயன்படுத்தவில்லை. 2 விதமான ஊழியங்கள் பூமியில நடந்தது என்று கர்த்தர் சொன்னார். முதலாவது ஊழியத்தை குறித்து நாம் பார்க்கும்போது அந்த ஊழியக்காரனுடைய அபிஷேகம். பூமியிலே சாதாரணமாய் முதல் பிறந்து வளர்ந்து கர்த்தருக்காக அழைக்கப்பட்டவர்கள், ஊழியம் செய்யும்படியாக அழைக்கப்பட்டவர்கள் ஆரோனை போல அழைக்கப்பட்டவர்கள் என்று எழுதியிருக்கிறது. ஆரோனை போல அழைக்கப்பட்டாலுடைய தேவனுடைய ஊழியத்தை ஒருவரும் செய்ய முடியாது என்று எழுதியிருக்கிறது. அப்படியாக ஆரோனை போல அழைக்கப்பட்டு ஊழியம் செய்தவர்கள் உண்டு. பரலோகத்திலிருந்து தேவனாலே அனுப்பப்பட்டு பூமிக்கு வந்து தேவனுடைய தூதர்களாய் ஊழியம் செய்தவர்களும் உண்டு. இது பரலோகத்தில் மறைக்கப்பட்டிருந்த ரகசியம். இது எல்லோரும் நாம் வாசிக்கும் போது தேவ தூதர்கள் என்று அநேக இடங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. என் தூதர்கள் என்றும் தேவனுடைய தூதர்கள் என்றும் தேவ தூதர்கள் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. இது எல்லாம் ஒன்று நினைத்துக் கொண்டிருந்தோம் இந்த நாட்கள். அப்படி அல்ல. கர்த்தர் சொன்னார், தேவனுடைய தூதர்கள் வேறு, தேவ தூதர்கள் வேறு. நான் பூமியில் என்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றும்படியாக, என்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படியாக எல்லா இடங்களிலும் எல்லா வேலைக்காகவும் தேவனுடைய நேரடியான ஊழியத்தை நிறைவேற்றும்படியாக நான் என்ன நினைக்கிறேனோ அதை அப்படியே செய்யும்படியாக என்னுடைய தேவனுடைய தூதர்களை அனுப்பினேன் என்று கர்த்தர் சொன்னார்.
ஹல்லேலூயா. அப்படியாக அனுப்பப்பட்ட இந்த யோவான் ஸ்நானனுடைய ஊழியத்தை பார்க்கும்போது ஒரு பெரிய ஆச்சரியம் காணப்படுகிறது. அதுக்கு முன்பாக நாம் ஊழியக்காருடைய ஊழியத்தையும் தேவனுடைய தூதர்கள் ஊழியத்தையும் பார்க்கிறோம். இது ரெண்டுமே தேவன் கொடுக்கிற அபிஷேகம் தான். இவர்கள் மீது கர்த்தர் வைத்த அபிஷேகம் பூமியிலே நாம் செய்து கொண்டிருக்கிற சாதாரண ஒரு ஊழியக்காருடைய அபிஷேகம் என்னவென்று பார்க்கும்போது கர்த்தர் சொன்னார், பூமியிலே ஒரு மனிதன் கர்த்தருக்காக வேறு பிரிக்கப்பட்டு ஆரோனை போல ஊழியத்துக்கு அழைக்கப்படும் போது அவனுக்கு கொடுக்கப்படுகிற ஊழியம் என்னவெனில், பூமியிலே தேவன் கொண்டு வந்த தேவனுடைய ராஜ்யத்தின் வழியிலே அல்லது பாதையிலே ஜனங்களை ரட்சிப்புக்குள் நடத்தி கொண்டு செல்வதுதான் ஒரு ஊழியக்காரனுடைய ஊழியம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. மறுபடியும் சொல்கிறேன், பூமியிலே தேவன் கொண்டு வந்திருக்கிற தேவனுடைய ராஜ்யத்தின் சகல வழிகளிலும் அல்லது அவருடைய பாதையிலே, நாடி வழியும் சக்தியும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று இயேசு சொல்லி கற்பித்து சென்ற அந்த பாதையிலே பூமியில் இருக்கிற ஜனங்களை ரட்சிப்புக்குள் நடத்தி கொண்டு அவர்களை பரலோகம் சேர்க்கும்படியாக கொண்டு செல்கிறது தான் ஒரு சாதாரண ஒரு பூமியிலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஆரோனை போல அழைக்கப்பட்ட ஊழியக்காரருடைய அழைப்பு. ஆனால் தேவனுடைய தூதர்கள் என்பவர்களுடைய அழைப்பு என்னவென்றால் கர்த்தர் சொன்னார் என்னவெனில், கர்த்தருடைய வருகைக்கு சபையை ஆயத்தப்படுத்துவது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வருகைக்கு தேவ ஜனத்தை ஆயத்தப்படுத்துவது, கர்த்தரையே பூமிக்கு கொண்டு வருவது. ஹல்லேலூயா. இங்கு நாம் பார்க்கிறோம், இந்த யோவான் ஸ்நானகன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பூமி கொண்டு வந்தார். இவன் தீர்க்கதரிசனம் உரைத்தான். இவன் செய்த ஒரு பெரிய காரியம் என்னவெனில் வேதம் சொல்லுகிறது, அவன் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கு. நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், மனம் திரும்புதலுக்கு என்று நான் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். ஆனால் என்னிலும் பின்னால் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதலட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கு நான் தகுதி அல்ல, ஆனால் அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் ஒரு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று இயேசுவை மகிமைப்படுத்தினான். ஹல்லேலூயா. இப்போது இந்த தூதருடைய ஊழியத்தை குறித்து சொல்லும் போது முக்கியமாக நாம் பார்க்கிறோம், தூதருடைய ஊழியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். என்னவென்று பார்க்கும்போது முதலாவது பூமியிலே ஊழியக்காரர்களை தெரிந்து கொண்ட ஊழியக்காரருடைய அபிஷேகத்தை குறித்து நாம் பார்த்தோம். ஊழியக்காரருடைய அபிஷேகம் என்ன? பூமியிலே தேவன் கொண்டு வந்திருக்கிற தேவனுடைய ராஜ்யத்தின் வழியிலே, அவருடைய வழியிலே, இயேசு கிறிஸ்துவின் வழியிலே அல்லது பாதையிலே ஜனங்களை ரட்சிப்புக்குள் நடத்தி அவர்களை பரலோகம் கொண்டு செல்வது. ஆனால் இந்த தேவனுடைய தூதருடைய ஊழியம் என்னவென்றால் பரலோக ராஜ்யத்தை பூமிக்கு கொண்டு வருவது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. பரலோகத்தில் இருக்கிற தேவனே பூமிக்கு கொண்டு வருவது, பூமியை பரலோகமாய் மாற்றுவது. அல்லேலூயா. அதற்காக தான் தேவன் தூதரை தெரிந்து கொண்டார். சங்கீதம் 101 வாசிப்போம். சங்கீதம் 101 நாம் வாசிக்கிறோம். முதல் வசனத்திலே 100ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது. Thank you Jesus. Hallelujah. தேவனுடைய தூதருடைய ஊழியம் மிகவும் உன்னதமானது. அது கர்த்தருக்கு மாத்திரமே மகிமை கொண்டு வந்தது. பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். ஹல்லேலூயா. இது பூமியில நிறைவேற வேண்டும். பூமியின் குடிகள் எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாட வேண்டும். இது யாரால முடியும்? இது கர்த்தரால மாத்திரம்தான் முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாவதாக. இதை நிறைவேற்றும்படியாக தேவன் என்ன செய்தார்? தம்மிடத்துல இருக்கிற, தம்மை ஆராதிக்கிற, பூமியில ஜெய ஜீவிதம் செய்து ஜெயம் கொண்ட பரிசுத்தவான்களை, வாலிபர்களை பரலோகத்தில் வைத்துக் கொள்ளாமல் பூமிக்கு அனுப்பி பூமியை பரலோகமாய் மாற்றுவதற்காக, தேவனுடைய ராஜ்யத்தை பூமிக்கு கொண்டு வரும்படியாக கர்த்தர் சொல்லிக் கொடுத்த, சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்த முதலாவது ஜெபம், என்னுடைய ராஜ்யம் பூமிக்கு வர வேண்டும், பரலோகத்தில் என்னுடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியில செய்யப்பட வேண்டும் என்று ஜெபிங்கள் என்று கற்றுக் கொடுத்தார். அந்த ஜெபத்தை தான் கர்த்தர் இந்த தேவனுடைய தூதர்களை கொண்டு நிறைவேற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியாக இந்த சகரியா தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியிலே நிறைந்து என்ன சொல்லுகிறார்? கர்த்தருக்கு வழிகளை ஆயத்தம் பண்ணவும். நமது 77ஆம் வசனம் வாசிப்போம். லூக்கா 1:77. நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்பாக நடந்து போவாய். ஒரு தூதன் கர்த்தருக்கு முன்பாக நடக்கிறவனா இருக்கிறான், கர்த்தருக்கு வழி ஆயத்தம் பண்ணுகிறவனா இருக்கிறான். முதல்ல நாம் வாசித்தோம் ஏசாயா 40 கூட ஏசாயா 40 நாம் வாசித்தது போல வாசித்தோம். என்ன வாசித்தோம்? கர்த்தருக்கு வழி ஆயத்தம் பண்ணுங்கள், படுத்துங்கள், அவாந்தர வெளியில நம்முடைய தேவனுக்கு பாதையை சேவை பண்ணுங்கள். ஹல்லேலூயா. என்ன அவாந்தர வெளி? இந்த பூமியிலே பொல்லாவுடைய ஆட்சி நடக்கிறது. ஹல்லேலூயா. இந்த பொல்லாவுடைய ஆட்சியிலே தேவன் தம்முடைய தேவனுடைய தூதர்களை அனுப்பி ஊழியத்தை நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. தேவனுடைய தூதர்கள் ஊழியம் பூமிக்கு வந்த பின்புதான் தேவனுடைய ராஜ்யத்தின் பாதைகள் திறக்கப்பட்டன.
முதலாவது நாம் இதை குறித்து ஒரு விஷயம் பேசினோம். முன்பாக செல்லுவோம். முன்பாக செல்வதற்கு முன்பாக இந்த யோவானை குறித்து ஒரு விஷயம் முக்கியமாக நாம் அறிந்தது ஒன்றே. அங்கு கர்த்தராகிய ஆண்டவர் இங்கு ஒரு கேள்வி கேட்டார். இதை நாம் பார்க்கிறோம். அங்கு அனைவரும் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறார்கள், எல்லோரும் ஞானஸ்தானம் கொடுக்கிறார். அப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கேட்ட ஒரு கேள்வி என்னவென்றால், அங்கு கேட்கிறார், ஞானஸ்தானம் யாராலே உண்டானது என்று கர்த்தர் கேட்டார். ஹல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அங்கு கேட்கும்போது அவர் சொன்னார், ஞானஸ்தானம் தேவனால் உண்டானதா அல்லது மனுஷனால் உண்டானதா என்று கேட்டார். அப்போது அங்கு இருந்த பரிசேயர்கள், வேத சாஸ்திரிகள் எல்லோரும் ஒன்றும் சொல்லாமல், கர்த்தருக்கு எப்படி சொன்னாலும் அவர் நம்மை குற்றம் கண்டுபிடிப்பார் என்று சொல்லி அவர் பதில் சொல்லவில்லை. இங்கு பார்க்கும்போது முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், ஞானஸ்தானம் தேவனால் உண்டானது. எப்படி உண்டானது என்றால், யோவான் ஸ்நானகன் மூலமாக கர்த்தர் இந்த பூமியிலே மனம் திரும்புவதற்கு என்று ஞானஸ்தானத்தை ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. ஞானஸ்தானம் ஒரு தேவ தூதன் மூலமாக, தேவனுடைய தூதன் மூலமாக, அதாவது பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட தேவனுடைய தூதர்கள் மூலமாக இந்த ஞானஸ்தான ஊழியத்தை கர்த்தரே ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், தேவனுடைய நாமத்தினாலே ஞானஸ்தானம் துவங்கினது. அது யோவானால் துவங்கப்பட்டதல்ல, அது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அது எப்படி நிறைவேற்றினார் என்றால், ஒரு மனுஷனை பூமிக்கு அனுப்பினார். தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன். இவன் சாதாரண நம்மை போல மனுஷன் தான். இவன் 2 ரெக்கைகள் உள்ள ஒரு தேவதூதன் அல்ல. தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாக, நேரடியாக தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்களை நிறைவேற்றும்படியாக பூமியில தேவனுடைய தூதர்கள் அனுப்பப்பட்டார்கள். இந்த தேவனுடைய தூதர்கள் வந்து தேவனுடைய இருதயத்தில் இருக்கிற அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக பூமிக்கு வந்தார்கள். அவர் என்ன செய்ய நினைக்கிறாரோ அதை அப்படியே நிறைவேற்றினார்கள். ஹல்லேலூயா. ஏனெனில் நீங்க சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம், பூமியோ மனுபுத்திரருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, மனுஷன் கையில பூமி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால கர்த்தர் தம்முடைய தேவனுடைய தூதர்களாக தெரிந்து கொண்டு பரலோகத்தில் இருக்கிற தம்முடைய ராஜ்யத்துக்கு என்று வந்தவர்களை பூமிக்கு அனுப்பி மனுஷர்கள் மூலமாக தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற அநேக ரகசியங்களை பூமிக்கு வெளிப்படுத்துவதும், தேவனுடைய திட்டங்களை நிறைவேற்றுவதும், தேவ நீதியை நிறைவேற்றும்படியாக அங்கு ஞானஸ்தானம் என்று ஒரு அந்த முதலாக மனம் திரும்புவதற்கு என்ற ஞானஸ்தானத்தை கர்த்தர் அங்கு யோவான் ஸ்தானம் மூலமாக துவக்கினார். இன்று பூமி முழுவதும் நாம் ஞானஸ்தானம் நடத்துகிறோம். இதற்கு மூல காரணமாக இருந்தது ஒரு சாதாரண மனுஷன் மூலமாக உண்டாகவில்லை. இது தேவனாலே உண்டானது. தேவனுடைய தூதனாகிய யோவான் ஸ்நானம் மூலமாக உண்டானது. இப்படியாக பூமியில நடந்த எல்லா தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்களும் தேவனுடைய சித்தத்தின்படியே தேவனுடைய தூதர்கள் வந்து பூமியில துவக்கினார். இப்படியாக நாம் பார்க்கும்போது வேதத்தில் அநேக தேவனுடைய தூதர்கள் எழுந்து கர்த்தருடைய சித்தத்தை செய்திருக்கிறார்கள். முக்கியமாக தேவனுடைய ராஜ்யத்திலே செய்ய வேண்டிய முக்கியமான பணிகளை இவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள். இவர்கள் மூலமாக தான் பூமி முழுவதும் எல்லா ஊழியக்காரர்களுக்கும் இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் வழிகள் பிரசங்கிக்கப்பட்டது. அதை நாம் இன்று கூட நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்படியாக தேவனுடைய தூதர்கள் ஊழியத்தை பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவர் சொன்ன இன்னொரு விஷயம் சொல்லி நாம் முடிப்போம். வசனத்தை சொல்லுகிறார், அந்த காலத்திலும் மரணங்களும் 77ஆம் வசனம் பார்க்கிறோம், தமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பையும் தெரியப்படுத்துவோம். இந்த தேவனுடைய தூதர்கள் வந்து பாவ மன்னிப்பை குறித்தும் ரட்சிப்பை குறித்தும் அதற்கு வேண்டிய காரியங்களை குறித்தும் பூமியில நிறைவேற்றினார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவதற்கு வழியை உண்டாக்கின இந்த சகரியா குமாரனாகிய யோவான் ஸ்நானகன் என்ன செய்தார் என்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பின் வழியை பூமிக்கு வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து செல்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று இயேசு கிறிஸ்துவை காண்பித்து கொடுத்தார். இப்படி முக்கியமான பணிகளை நிறைவேற்றும்படியாக கர்த்தர் தம்முடைய தூதர்களை பூமிக்கு அனுப்பினார். இவர்களை குறித்து கடைசியாக ஒரு வசனம் தியானித்து முடிப்போம். முதலாவதாக நாம் பார்த்தது போலவே இந்த தேவனுடைய தூதர்கள் எவ்வளவு கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்களாக இருந்தார்கள் என்று வெளிப்படுத்தின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது. 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிக்கும் போது, இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். அதாவது கர்த்தருக்கு விரோதமாக கடைசி காலத்தில் யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தத்திலே ஆட்டுக்குட்டியானவரோடு யுத்தம் பண்ணுவர்கள் உண்டு. ஆனால் ஆட்டுக்குட்டியானவரோடு யார் இருந்தார்கள் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமா இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமா இருக்கிறார்கள் என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தில் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால்,
கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பூமியிலேயும் கொண்டு வந்து அந்த சாத்தானோடு யுத்தம் செய்ய வேண்டும் என்பதற்காக கர்த்தர் தெரிந்து கொண்டவர்கள் தான், அழைக்கப்பட்டவர்கள் தான், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான். அவர்கள் உண்மை உள்ளவர்களாய் இருக்கிற தேவனுடைய தூதர்கள். அல்லேலூயா. இவருடைய ஒரே ஆசை என்னவெனில் கர்த்தருக்கு மகிமையை செலுத்த வேண்டும். பரலோகத்திலே எப்படி தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோமோ, எப்படி பரலோகத்திலே அவர் ராஜாதி ராஜாவாக, ஆட்டுக்குட்டியானவராக, ராஜாதி ராஜாவாக, எப்படி கர்த்தாதி கர்த்தராக இருக்கிறாரோ அதே போலவே பூமியிலேயும் அவர் சிங்காசனம் போட்டு அமர்ந்து அவரை பூமியில் உள்ள எல்லா குடிகளும் ஆராதிக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு தாகம் அவர்களுக்கு உண்டு. அல்லேலூயா. இது பரலோகத்திலே சென்று அவர்கள் கர்த்தருடைய மகிமையை கண்டு கர்த்தர் எவ்வளவு பெரிய தேவன் என்பதை அறிந்திருந்தபடியால் அந்த ஒரே அபிஷேகம், அந்த தேவனுடைய தூதருடைய அபிஷேகம், தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்த பூமியிலிருந்து சாதாரண மனுஷனாக பிறந்தாலும் அவர்கள் ஜெயம் கொண்டு பரலோகத்தில் சென்று அங்கு தேவனை எப்போதும் ஆராதித்துக் கொண்டு அவரை மகிமைப்படுத்தி ராஜாதி ராஜாவாக அவர்களை கண்டபடியினால் இந்த பூமியிலேயும் அவருடைய ராஜ்யம் வர வேண்டும், அவர் சிங்காசனத்தில் அமர்ந்திருந்து ராஜாதி ராஜாவாக ஆளுகை செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு இந்த பூமியிலே தேவனுடைய ராஜ்யத்தை அவர் ஸ்தாபித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தூதர்களுடைய வாழ்க்கையில் அநேக ரகசியங்கள் உண்டு. ஒரு நாட்டிலே வேதத்தில் இருக்கிற அநேக தூதர்கள் நாம் தியானிக்க போகிறோம். ஆவியானவர் நம்மளுக்கு உதவி செய்ய போகிறார். இந்த தூதர்கள் பூமிக்கு வந்த போது எதையும் மேன்மையாக எண்ணவில்லை. இந்த யோவான் ஸ்நானை குறித்து நாம் பார்க்கும்போது உலகத்தில் உள்ள மற்ற எந்த காரையும் அவன் நேசிக்கவில்லை, விரும்பவில்லை. கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்தே நேசித்தான். அப்படியாக இந்த நாளிலும் கூட இந்த தூதனுடைய வாழ்க்கையில கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் எப்படியெல்லாம் இந்த தூதனை குறித்து பேசினார் என்றும், அங்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து முன்பாகவே அவருக்கு வழியை ஆயத்தம் பண்ணும்படியாக, ரட்சிப்பை கொண்டு வருவதற்கான வழிகளை உண்டாக்கும்படியாக அங்கு ஆவியானவர் பேசினார். சகரியா மூலமாக பேசும்போது அடுத்த வசனத்தில பார்க்கிறோம், 78ஆம் வசனத்திலே, அந்த காலத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும், நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியில நடத்தவும் அவ்விரக்தியிலானே உணர்விலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்திக்கிறது என்றான். தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டது. முதலாவது அந்த தேவனுடைய தூதனாகிய யோவான் ஸ்நானனை குறித்து தீர்க்கதரிசனம் வந்தது. இரண்டாவது ஆவியானவர் இரண்டாவதாக பேசினார். அந்த காலத்திலும் மரண இருளில் உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம். இந்த இரண்டாவது சொல்லப்பட்டது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டது. அதாவது ஒரு பூமியிலே நடந்த ஊழியத்திலே முதலாவதாக தூதர்கள் அனுப்பப்பட்டு அவர்கள் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தும் போது, இரண்டாவதாக கர்த்தர் வந்து தூதர்கள் மூலமாக பூமியிலே தம்முடைய எழுப்புதலை கொண்டு வந்து விடுகிறார். அல்லேலூயா. இந்த தூதர்கள் எங்கெல்லாம் அடி எடுத்து வைத்தார்களோ, எங்கெல்லாம் கர்த்தர் அனுப்பினாரோ அங்கெல்லாம் எழுப்புதல் உண்டாகி இருக்கிறது. வேதத்திலே பார்க்கும்போது அநேக எழுப்புதல் உண்டாயிருக்கிறது. பூமியில இதுவரை நடந்த எழுப்புதல் எல்லாவற்றிற்கும் இந்த தேவனுடைய தூதர்களை கர்த்தர் அனுப்பி இருளான பிரதேசத்தில் இங்க வாசிக்கிறது போல அந்த காலத்திலும் மரண இருளில் உட்கார்ந்து இருக்கிற தேசங்களிலே கர்த்தர் எழுப்புதலை கொண்டு வந்தார். இருண்ட தேசத்திலே அவரே ஒளியாய் மாறினார். எப்படி மாறினார் என்றால் தேவனுடைய தூதர்களை அனுப்பி பூமியில எழுப்புதலை கொண்டு வந்தார். இப்படியாக கர்த்தர் பூமியில தேவனுடைய தூதர்களை கொண்டு வந்து ஊழியத்தை நடத்தி தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு வந்தார். ஒரு நாட்டிலே ஒரு பெரிய ரகசியம் என்னவெனில் அதை சொல்லி முடிக்க போகிறோம். இந்த தூதனுடைய அபிஷேகத்தை தேவனுடைய ராஜ்யத்தை பூமிக்கு கொண்டு வருகிற தேவனுடைய தூதனுடைய அபிஷேகத்தை ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும், ஒவ்வொரு தேவனுடைய மனுஷர்களுக்கும், ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுத்து, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று அப்போஸ்தலர் 2:17 சொல்லப்பட்ட அந்த தீர்க்கதரிசனத்தை நிறைவேற்ற போகிறார். அல்லேலூயா. ஒவ்வொருவரும் தேவனுடைய தூதர்களாய் மாறப் போகிறார்கள். ஏனெனில் முக்கியமான ஒரு ரகசியம் என்னவெனில், மறுரூப மலையில இயேசு கிறிஸ்து எப்படி மறுரூபமானாரோ அது போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது நாம் மறுரூபம் ஆக வேண்டும் எனில் ஒவ்வொருவரும் தேவனுடைய தூதருடைய அபிஷேகத்தை பெற வேண்டும் என்று இயேசு சொன்னார். அல்லேலூயா. தேவனுடைய தூதருடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளும் போது மறுரூபமாக முடியும். கர்த்தருடைய வருகையில நாம் மறுரூபமாக போகிறோம். அந்த மறுரூபம் ஆகுவதற்கு நம்மை தகுதிப்படுத்துவது எதுவெனில் பரலோகத்தில் இருந்து கொடுக்கப்பட்ட அந்த அபிஷேகம், இதுவரை கொடுக்கப்பட்டு மறைக்கப்பட்ட அந்த ரகசியம் பூமியில வெளிப்படுத்தப்பட்டு பூமியிலேயே என்னுடைய ஜனங்களுக்கு, என்னை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு, எனக்கு உண்மையாக நான் அழைக்கப்பட்டவர்களாய், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய், உண்மையுள்ளவர்களாய் ஒவ்வொருவரை நானே பரிசுத்த ஆவியான அபிஷேகத்தின் மூலமாக தகுதிப்படுத்தி அவர்களுக்கு
தேவனுடைய தூதர்கள் அபிஷேகத்தை கொடுத்து இந்த பூமியில என்னுடைய எழுப்புதலை கொண்டாட போகிறேன். கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் உன் ஆவியை ஊற்ற போகிறேன். அப்பொழுது என்னுடைய வருகை நிறைவேறும். வருகை வரும்போது அனைவரும் தேவனுடைய தூதர்களாய் மாறி இருப்பதனால ஒருவர் கூட நரகத்துக்கு போக மாட்டார்கள். அனைவரும் பரலோகம் வருவார்கள். ஏனெனில் தேவனுடைய தூதர்களுடைய அழைப்பிலே, தேவனுடைய தூதர்கள் அபிஷேகத்திலே அங்கு நரகம் இல்லை. ஒவ்வொருவரும் பரலோகத்துக்கு மறுபடியும் திரும்பி வருவார்கள். அந்த அபிஷேகத்தை பூமியிலே கொடுத்து என்னுடைய பிள்ளைகள் ஒருவரும் நரகத்துக்கு போகக்கூடாது. கடைசி கால சபையில் இருக்கிற அனைவரும் என்னிடத்துல வர வேண்டும். என்னுடைய வருகைக்கு நான் அதுக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக இந்த அபிஷேகத்தை கொடுக்கிறேன் என்று கர்த்தர் இந்த பூமியில பரிசுத்த புஸ்தகத்தின் மூலமாக இருக்கிற ரகசியத்தை அடியார்களுக்கு வெளிப்படுத்தினார். இந்த கடைசி காலத்தில் நடக்க போற எழுப்புதல் மிகவும் பெரியது. இந்த ரகசியம் பெரியது. கர்த்தர் ஒரு நாட்டில் இன்னும் அநேக ரகசியம் நம்ம வெளிப்படுத்துவாராக. ஜெபிப்போம். மகா பரிசுத்தம் உள்ள பிதாவே, இந்த அருமையான நாளிலும் கூடப்பா ஒரு வருகைக்கு எப்படி பூமியை ஆயத்தப்படுத்த போகிறேன். தேவனுடைய தூதர்கள் அபிஷேகத்தின் மூலமாக பூமியில் உள்ள ஒவ்வொரு வாலிபர்களும், ஐயா ஊழியக்காரிகளும் அனைவர் மேலும் மாம்சமான யாவர் மேலும் ஒரு ஆவி ஊற்றப்பட போகிறது. அந்த அபிஷேகத்தின் பெயர் தேவனுடைய தூதர்கள் அபிஷேகம். அதற்காக தேவனுடைய தூதர்களை குறித்த அநேக ரகசியங்களை கடைசி காலத்தில் நீர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறீரப்பா. ஒவ்வொருவரும் இதை விசுவாசிக்க போகிறார். இது இந்த அபிஷேகம் பூமியில இறங்கி வந்து ஒவ்வொருவரும் பரலோகத்திலிருந்து நீர் கொடுக்கப்பட்ட அந்த அபிஷேகம் பூமியில இறங்கி வந்தவுடன் அனைவரும் உம்மை ஆராதிக்க போகிறார்கள். சங்கீதம் 101 நிறைவேற போகிறது. பூமியின் குடிகள் எல்லாம் கம்பீரமாக ஆராதிக்க போகிறார்கள், துதிக்க போகிறார்கள். பூமியில ஒரு ராஜ்யம் இறங்கி வந்து விடும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே சிங்காசனம் போட்டு பூமியிலே அமர்ந்திருந்து ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போகிறீர். நீர் ராஜாதி ராஜாவாய் பூமியிலே உட்கார போகிறீரப்பா. அப்பேற்பட்ட ஒரு எழுப்புதல் பூமியிலே உண்டாக போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். என் தேவன் சொல்லுவதே சொல்வேன் என்ற வேதத்தில் அநேக ரகசியங்களை வெளிப்படுத்துகிற தீர்க்கதரிசன நிகழ்ச்சிக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இதில் இருக்கிற சத்தியங்களை உணர்ந்து கர்த்தரை விசுவாசித்து இந்த அபிஷேகத்துக்காக ஜெபிப்பார்களாக. கர்த்தர் இந்த பரிசுத்த புஸ்தகத்தை பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற அந்த தூதனுடைய கையில் இருக்கிற அந்த சிறு புஸ்தகம் சீக்கிரத்திலே பூமியிலே வெளிப்படுத்தப்படவும், அதில் உள்ள பெரிய ரகசியங்கள் பூமியில ஒவ்வொரு கைகள் சேரவும் நிர்வகித்தாரும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. Holy Spirit, mighty man. Amen. Glory, glory. Amen. Thank you, sir. Amen. Amen. நன்றி. ஆமென். 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 சப்பட்டு கொட்டு தேவனுக்கு மகிமை செலுத்தடி. பா 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 பா. ஆமென். ஆமென். Thank you Lord. ஆமென். ஷமாலா பா 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 பா. Thank you இயேசுயா. யெகோவா ரட்சிக்கப்படுத்தினார்.